நம்ம வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம், மனநிறைவு இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த ஒரு கேள்விக்கு பல 100 வருஷமா ஞானிகள் சொல்லிட்டு வர்ற ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பதில பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இத ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். நீங்க, நான், ஏன் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் திருப்தியையும் எங்க தேடிட்டு இருக்கோம்? இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேடல் தானே, இல்லையா? பொதுவா நாம என்ன பண்ணுவோம்? அடுத்த மாசம் அந்த ஊருக்கு போனா எல்லாம் சரியாயிடும். இல்லனா இந்த ப்ரமோஷன் மட்டும் கிடைச்சிட்டா நிம்மதியா இருப்பேன். இல்லனா இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் மாறினா போதும், நான் இவ்ளோ சந்தோஷமா இருப்பேன். இப்படி நம்ம சந்தோஷத்தை எங்கேயோ தள்ளி போட்டுட்டே இருக்கோம். சரியா? இதத்தான் சுவாமி சித்பவானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம நல்லதுக்கெல்லாம் காரணம் எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கடைசில கிடைக்கிறது ஏமாற்றம்தான். இந்த ஒரு நினைப்பு தான் நம்மளோட எல்லா கவலைக்கும் மூல காரணம்னு சொல்றாரு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நாம தேடுற பதில் வெளியில எங்கோ தூரத்துல இல்லைனா, ஒருவேளை நாம பாக்குற திசையத்தான் மாத்தணுமோ? இங்கதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்டோட மையப்புள்ளியே இந்த ஒரு சிம்பிளான வார்த்தை தான். இங்கு, அதாவது ஹியர். நீங்க இப்போ இருக்கிறீங்களே அந்த இடம், வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே இந்த நொடி, இதோட சக்தியை நாம பல சமயம் உணர்றதே இல்ல. இதுதாங்க சுவாமி சித்பவானந்தர் நமக்கு கொடுக்கிற ஞானத்தோட சாவி. நமக்கு தேவையான எல்லாமே நாம இருக்கிற இதே இடத்துல இங்கு இருக்கு. யோசிச்சு பார்த்தா இது எவ்ளோ பெரிய உண்மை இல்ல? சரி, நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குன்னா அப்போ இந்த இங்குன்ற கணத்துல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஒன்னு, இந்த இங்கு தான் நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் தூக்கி போடுறதுக்கான சரியான இடம். அத நேத்தோ நாளைக்கோ பண்ண முடியாது, இந்த கணத்துல மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டாவது, நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள், ஆரோக்கியம், மன அமைதி, இது எல்லாத்தையும் நாம வளர்த்துக்கிறதும் இந்த நிகழ்காலத்துல இங்கதான். அது மட்டும் இல்ல, கஷ்டத்துல இருந்து விலகி உண்மையான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறதும் இங்குதான். எல்லாத்துக்கும் மேல அந்த தெய்வீகத்தை உணர்றது, அதை அடையறதுக்கான இடமும் இங்குதான். சொல்லப்போனா ஆன்மீகத்தோட உச்சமே இந்த கணத்துல தான் அடங்கியிருக்கு. சுவாமி சித்பவானந்தர் சொல்கிற இந்த விஷயம் ஒன்னும் புதுசில்ல. பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பர் பெருமான் மாதிரியான ஞானிகள் இதே உண்மையத்தான் சொல்லிருக்காங்க. இந்த ஞானத்துக்கு ஒரு வரலாற்று கணத்தை கொடுக்க அவரோட ஒரு பாட்டை பார்க்கலாம் வாங்க. நம்ம மனுஷ வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத பெரிய துன்பங்கள்னு சொல்லப்படுற இந்த 5ஐயும் பாருங்க. பிறப்பு, வயசாகிறது, பசி, நோய், அப்புறம் மரணம். இதையெல்லாம் தாண்டி போக முடியுமா? ஆனா அப்பர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த பெரிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் இங்கு வந்து சேரும்னு சொல்றாரு. இது எவ்ளோ பெரிய ஒரு நம்பிக்கை! அப்போ இங்குன்னு சொல்ற இந்த கணத்தோட சக்தியை நம்ம முழுசா உணர்ந்தா நம்ம வாழ்க்கையோட அடிப்படையான துன்பங்களை கூட கடந்து போக முடியும்னு அர்த்தம். அப்போ நாம எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க புதையல் நம்மகிட்டயே இந்த கணத்திலேயே காத்துட்டு இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கவனத்தை வெளியே இருந்து உள்ள திருப்பணும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக என்ன புதையல் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு?